கோவையின் மிகப்பெரிய மாரத்தான் போட்டியின் 12வது பதிப்பு இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள உலகம் முழுவதிலும் இருந்து 21,000த்திற்கும் அதிகமான ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்றனர். கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளை, கோயம்புத்தூர் ரன்னர்ஸ் மற்றும் சோ ஸ்பேஸ் ஈவெண்ட்ஸுடன் இணைந்து கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியினை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. இதில் 12வது பதிப்பாக இன்று கோவை வ.உ.சி. பூங்கா பகுதியில் மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சுமார் 21,000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 4 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியானது 21.1 கிலோமீட்டர் தூர ஓட்டம், 10 கிலோமீட்டர் தூர ஓட்டம், 5 கிலோமீட்டர் தூர ஓட்டம் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக ரிலே ஓட்டம் என 4 பிரிவுகளில் நடைபெற்றது. புற்றுநோயாளிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் நிதி திரட்டுவதற்காக இந்த மாரத்தான் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை தமிழ்நாடு தடகள சங்கம் அங்கீகரித்துள்ள நிலையில் இந்த மாரத்தான் போட்டிகளை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், தமிழக முன்னாள் காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு, கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் பாலாஜி, எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் ஜெய்ராம் வரதராஜ், வாக்கரு இயக்குனர் ராஜேஷ் குரியன் மற்றும் கோயம்புத்தூர் மாரத்தான் 2024 பந்தய இயக்குனர் ரமேஷ் பொன்னுசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த மாரத்தான் போட்டியின் மூலம் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆதரவாக கடந்த 12 ஆண்டுகளில் 5 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 18,600 பேர் பங்கேற்ற நிலையில் இந்த ஆண்டு 19 மாநிலங்களில் இருந்து 21,000த்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பங்கேற்றனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 13% அதிகரித்துள்ள நிலையில் சுமார் 5,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்றது அனைவரையும் வியக்கும் வகையில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.